வணக்கம். பேராசிரியர் கல்லூரி அளவிலான பொறியியல் பாடத்தை பற்றி பார்க்கலாமா? கல்லூரி அளவிலான பொறியியல் பாடத்தில் உள்ள அனைத்து அத்தியாயங்களும் பொதுவான மிக முக்கியமான கருத்துகள் மற்றும் விளக்கங்கள் கீழே தமிழ் கொடுக்கப்பட்டு உள்ளன. இவை பெரும்பாலும் இளங்கலை BA, BSc பொறியியல் மாணவர்களுக்கு பயன்படும் அடிப்படை தகவல்கள் ஆகும். பொறியியலில் அடிப்படை கருத்துக்கள் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பற்றாக்குறை மற்றும் தெரிவு ஸ்கேர்சிட்டி அண்ட் சாய்ஸ் விளக்கம் மனித விருப்பங்கள் வரம்பற்றவை, ஆனால் அவற்றை நிறைவேற்ற உதவும் வழக்கங்கள் ரிசோர்ஸ் வரம்புக்குட்பட்டவை. இதனால் எந்த விருப்பங்களை முதலில் பூர்த்தி செய்வது என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. முக்கியத்துவம் இதுவே பொறியியலில் பாடத்தின் மிக அடிப்படையான பிரச்சனையை. அனைத்து பொருளாதார முடிவுகளுக்கும் இந்த பற்றாக்குறையின் அடிப்படையில்தான் எடுக்கப்படுகின்றன. தேவை மற்றும் அளிப்பு டிமாண்ட் அண்ட் சப்ளை விளக்கம் தேவை ஒரு குறிப்பிட்ட விலையில் நுகர்வோர் ஒரு பொருளை வாங்க விரும்பும் மற்றும் வாங்கக்கூடிய அளவு. அளிப்பு ஒரு குறிப்பிட்ட விலையில் உற்பத்தியாளர்கள் ஒரு பொருளை விற்க தயாராக இருக்கும் அளவு. முக்கியத்துவம் சந்தையில் ஒரு பொருளின் விலை மற்றும் அளவை தீர்மானிப்பதில் இவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. தேவை அளிப்பு வரைபடங்கள் டிமாண்ட் சப்ளை கர்வ்ஸ் விலை நிர்ணய பொருளாதார முறையை பிரைஸ் மெக்கானிசம் விளக்குகின்றன. சமநிலை விலை ஈக்விலிபிரியம் பிரைஸ் விளக்கம் தேவை மற்றும் அளிப்பு சமமாக சந்தைக்கு இடத்தில் தீர்மானிக்கப்படும் விலை. இந்த விலையில் சந்தையில் அதிகப்படியான தேவை அல்லது அளிப்பு இருக்காது. முக்கியத்துவம் உண்மையான சந்தை நிலவரத்தை புரிந்து கொள்ள இது உதவுகிறது. வாய்ப்பு செலவு ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் விளக்கம் ஒரு விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதால் கைவிடப்படும் அடுத்த சிறந்த மாற்று விருப்பத்தின் மதிப்பு. முக்கியத்துவம் விளக்கங்கள் பற்றாக்குறையாக இருக்கும்போது மாற்ற தெரிவுகளின் செலவுகளை ஒப்பிட்டு சிறந்த முடிவை எடுக்க இது உதவுகிறது. நுண்பொருளாதாரம் மைக்ரோ எக்கனாமிக்ஸ் நுகர்வோர் நடத்தை கன்சியூமர் பிஹேவியர் விளக்கம் நுகர்வோர் தங்கள் வரையறுக்கப்பட்ட வருமானத்தை லிமிட்டட் இன்கம் பயன்படுத்தி அதிகபட்ச திருப்தியை மேக்சிமம் சாட்டிஸ்ஃபிகேஷன் பை யூட்டிலிட்டி எவ்வாறு பெறுகின்றார்கள் என்பதை பற்றி ஆய்வு. முக்கியத்துவம் பயன்பாட்டு பகுப்பாய்வு யூட்டிலிட்டி அனலைசிஸ் சமநோக்கு விலை கோடுகள் இன்டிஃபரன்ஸ் கர்வ்ஸ் போன்ற கருத்துக்கள் இடத்தில் அடங்கும். உற்பத்தியாளர் நடத்தை மற்றும் செலவு பகுப்பாய்வு ப்ரொடியூசர் பிஹேவியர் அண்ட் காஸ்ட் அனலைசிஸ் விளக்கம் உற்பத்தியாளர்கள் எவ்வாறு தங்கள் வளங்களை உழைப்பு மூலதனம் நிலம் சரியாக பயன்படுத்தி அதிகபட்ச லாபத்தை ஈட்ட முடியும் என்பதை அறிதல். 6. பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் ஒரு நாட்டின் பொதுவான விலையின் அளவு தொடர்ந்து அதிகரிப்பதை குறிக்கிறது. இதனால் பணத்தின் வாங்கும் சக்தி குறைகிறது. இவை பொறியியல் பாடத்தின் மிக அடிப்படையான மற்றும் முக்கியமான கருத்துக்களில் இவற்றை புரிந்து கொள்வது மேலாகிய அத்தியாயங்களை படிக்க உதவும். நன்றி. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்தாதாரராக சேரவும். நன்றி.